ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளை நிலா யூடியூப் சேனல் வழியாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பண்ணைக்கீரையும் களியும் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கினேன். நல்லா ஒரு 3 முறை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்சி மிளகா, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். அது கூடவே பூண்டும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னு வெங்காயம், பூண்டு, காஞ்சி மிளகா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அதோட நம்ம இந்த அளவுக்கு வதங்கினா போகணும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் வதங்கினோடனே நம்ம கழுவி வச்ச கீரையை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பக்கத்துக்கு களி செய்கிறதுக்காக ஒலை காஞ்சிச்சு, அரிசி போட்டுட்டு இருக்கேன். கீரையை இப்போ மெதுவாக கலக்கி விட்டுக்கலாம். அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுலேருந்தே தண்ணி வரும் பாருங்கள். கீரை நல்லா அப்படியே சுருளாக வந்துடுச்சு. இன்னும் நான் தண்ணியே ஊற்றலை. இப்படி நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துச்சு. ஒரே அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அதுலேயே நான் வேகிறதுக்காக. கீரை நல்லா வேகட்டும். அதுலேயே உப்பும் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் களிக்காக போட்ட அரிசி இன்னும் வேகலை. இது இன்னொரு முறை வெந்துச்சான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க.
இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். அப்படியே மூடி வச்சுக்கலாம். இதுவும் ஒரு பக்கம் ரெடி ஆகின்னு இருக்குது களிக்காக. இது இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். இப்போ கீரை பார்க்கலாம். இப்போ புளி, அதுக்கு ஏற்ற மாதிரி புளி போட்டுக்கலாம். அதிலே 1 நிமிஷம் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. அது நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கீரை கடைஞ்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அதை எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பண்ணைக்கீரை குழம்பு தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு. அடுத்தது இந்த பக்கம் கேவுரு மாவு போட்டுக்கலாம். போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஸ்லோவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சு நம்ம கிளறிக்கலாம் களியை. நல்லா கிளறியாச்சு. நம்ம களி உண்டை போட்டுக்கலாம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். களி, பண்ணைக்கீரை குழம்பு. இப்போ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்லுவாங்க. பிள்ளை நிலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பையன் சாப்பிட்டு சொல்ல போகிறான். நல்லா இருக்கான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.